அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மதுரை திருப்பரங்குன்றம் சந்தனக்கூடு விழா தொடர்பாக அங்கு அந்த ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கக்கூடியவர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான முழுமையான விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் நரேஸ்வரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் நரேஸ்வரன், எதற்காக இவர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? விவரம். வணக்கம் ஃபரீதா. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்காவின் சந்தனக்கூடு திருவிழா கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் தேர் கிளம்புதல் அதிகாலை வேளையில் கோலாகலமாக நடைபெற்றது. மலை அடிவாரத்தில் உள்ள பெரிய ரத வீதியில் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு ரதம் தமிழ்நாதஸ்வரம், தாரத்தப்பட்டை மற்றும் பேண்டு வாத்தியங்கள் முழங்க பவனி வந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். தேர் ஊர்வலத்தை தொடர்ந்து இன்று அதிகாலை புனித சந்தனம் மலை மேல் உள்ள தர்காவிற்கு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. அப்போது மலை அடிவாரத்தில் வந்தபோது மலை மீது 50 பேருக்கு மேல் அனுமதி இல்லை என நீதிமன்றம் உத்தரவு உள்ளது. ஆனால் வழக்கமாக 5 மணிக்குள் மலை மீது இந்த சந்தனக்கூடு எடுத்து செல்லப்படும் சூழலில் 6 மணி ஆகிவிட்டது. எனவே 50 பேர் தவிர மற்ற பொதுமக்களையும் அனுமதிக்க வேண்டும் என்று காவல்துறையினர் முறையிட்டனர். ஆனால் நீதிமன்றம் உத்தரவின்படி 50 பேர் மட்டுமே தற்போது அனுமதிக்க முடியும் என காவல்துறை கூறியதால் சிறிது வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் மலைக்கு செல்ல இருந்ததில் ஒருவர் கையில் கேமராவுடன் வந்ததால் காவல்துறையினர் மலைக்கு கேமரா எடுத்து செல்லக்கூடாது என்று கூறி சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் சந்தனக்கூடு விழாவிற்கு மலைக்கு செல்ல 50 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் தற்போது 6 மணிக்கு மேல் சென்று இருப்பதால் அவர்கள் மீண்டும் கீழே வரும் வரை மற்ற பக்தர்கள் யாரும் தற்போது அனுமதிக்க மறுக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி நரேஸ்வரன்.